வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 15 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கடலூர் மாவட்டம் அனிதா அவர்களை நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், திறமை திருவிழாத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் பாசு மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா ஆகியோர் சென்று சந்தித்தனர். இந்திய எல்லைக்கு பாதுகாப்பாக செயல்பட்ட இராணுவ கேப்டன் திரு ஆனந்த் இப்போது ஓய்வு பெற்று தமது கிராமத்தை மையமாக வைத்து மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்கள், மகளிரின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறார். மாணவர்களுக்கு பள்ளி கல்வியோடு கணினி போன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சியும், மகளிருக்கு டைலரிங், கூடைப்பை தயாரித்தல், கணினி போன்ற பயிற்சிகளுக்காக ஒரு கட்டிடத்தை உருவாக்கியுள்ளார். அதன் மாடியில் 1000க்கும் மேற்பட்ட பல வகையான புத்தகங்களை கொண்ட நூலகமும் அமைத்துள்ளார். அடுத்ததாக சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ஆர்வமுள்ள மாணவர்கள் 50 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தையும், அங்கே பயிற்சியாளர்கள் தங்குவதற்கான அறைகளையும் உருவாக்கி வருகிறார். தமது மையத்தை சுற்றி 35 கிராமத்தில் மாலை நேர பாடசாலை நடத்தி மாணவர்களுக்கு நல்வழியினை காட்டி வருகிறார். அடுத்து ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் வகையில் துப்பாக்கி சுடுதல், வில்வித்தை போன்றவைகளுக்காகவும் வேலு நாச்சியார் நினைவாக ஒரு கட்டுமானத்தை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளார். இவரது முழுமையான சமூக செயல்பாடுகளுக்கு சென்னை கல்பக விருக்ஷா அறக்கட்டளை துணையாய் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கிராம வளர்ச்சிக்கு நல்லூர் வட்டத்துடன் இணைந்து செயல்பட ஆர்வத்துடன் உள்ளதாகவும் திரு கௌதம் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் ஜூன் 28 அன்று தம்முடன் திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் செல்வன் வாசு, நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா உடன் வந்திருந்ததாக திரு கௌதம் மேலும் தெரிவித்தார். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவின் அருவி ஜூன் 28, 2025 சனிக்கிழமை சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவின் அருவி சிந்தனை பயிற்சி பயிலரங்கம் நடைபெற்றது. 9ஆம் வகுப்பு மாணவி அக்ஷயா அனைவரையும் வரவேற்றார். அறிவின் அருவி நோக்கத்தை நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் விளக்கி பேசினார். அதைத் தொடர்ந்து மொத்தம் 10 பேச்சாளர்கள் கலந்து கொண்டு கல்வியும் மன வளமும் தலைப்பில் பேசினார்கள். யோகா பயிற்சியாளர் திருமதி எஸ் ரம்யா நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். தமிழாசிரியர் திருமதி சாந்தி வழிகாட்டியாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். 10ஆம் வகுப்பு மாணவி நுவேதா மிகச் சிறப்பாக ஒட்டுமொத்த நிகழ்வையும் தொகுத்து வழங்கியதாக நூலகம் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி காஞ்சனா தெரிவித்தார். அறிவின் அருவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசிரியை மேனகா தென்காசி பயணம். ஜூன் 29 தென்காசி நல்லூர் வட்டம் அறிவின் அருவி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா 28 அன்று சனிக்கிழமை இரவு பயணமாகிறார். அவருடன் 3 மணி நேர அதிரடி சேவை திட்ட பொறுப்பாளர் செல்வன் ஸ்ரீகணேஷ் உடன் செல்கிறார். 1000 நபர்களுக்கு 15 வருடமாக காலை உணவை வழங்கி வரும் நிர்மல். ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட நிர்மல் சென்னையில் வசித்து வருகிறார். இவர் நாள்தோறும் அரசு பொது மருத்துவமனையில் 1000 நபர்களுக்கு உணவளித்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஜூன் 28 காலை 7 மணிக்கு நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். அப்போது நிர்மல் அந்த உணவு வழங்கும் செயலை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்து வருவதை கண்கூடாக காண முடிந்தது. அந்த உணவை நிர்மல் முதலில் கண் பார்வையற்றவர்களுக்கு வழங்குகிறார். உணவு விரயத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவை அறிந்து கொடுப்பது தனிச்சிறப்பு. காலை உணவுடன் பாதாம் பால் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் நிர்மல். நிர்மல் இதற்காக எவரிடமும் நன்கொடை கேட்பதில்லை என்றார் நாகராஜன். இரத்த தானம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தனிவட்டம் அஞ்செட்டி மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்கிற 28 வயது பெண்மணிக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில், தருமபுரி மாவட்டம் இண்டூர் பள்ளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் O+ ரத்தம் கொடுத்ததாக ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஆதி மூலம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.